சித்தா, பொன்னியின் செல்வன் 2 ஆகிய படங்கள் ஃபிலிம்ஃபேர் விருதுகளை அள்ளி குவிச்சிருக்குதாம். நடிகை சித்தா தயாரித்து நடித்த படம் சித்தா. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வெளியான இந்த படத்தை பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி படங்களை இயக்கிய அருண்குமார் இயக்குனார். படத்தின் பாடல்களும் திபுநினன் தாமஸ் மற்றும் சந்தோஷ் நாராயணனும், பின்னணி இசையை விஷால் சந்திரசேகரும் அமைச்சிருந்தாங்க. குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படும் பாலியல் வன்கொடுமைகளை பின்னணியாக வச்சு படத்தின் கதை அமைக்கப்பட்டிருக்கும். ரூபாய் 5 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை வாங்குச்சுன்னு சொல்லலாம். இந்நிலையில சித்தா திரைப்படம் 7 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்களை வாங்கியிருக்காம். சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த துணை நடிகை, சிறந்த இசை ஆல்பம், சிறந்த பின்னணி பாடகி ஆகிய 7 பிரிவுகளில் படத்துக்கு விருதுகள் கிடைச்சிருக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் 2வில் நடித்ததுக்காக விக்ரமுக்கு சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் சிறந்த பாடலாசிரியர், சிறந்த பின்னணி பாடகர், சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த கலை வடிவமைப்பாளர் ஆகிய பிரிவுகளில் இந்த படம் விருதினை தட்டி சென்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாமன்னன் படத்தில் நடித்த ஃபஹத் ஃபாசில் சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றிருக்கிறாரு. அதே போல் தெலுங்கில் நானி நடிப்பில் வெளியான தசரா படம் 6 ஃபிலிம்ஃபேர் விருதுகளை அள்ளி குவிச்சிருக்கு. இப்படி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அவ்வளோ கோலாகலமாகவும் ஹாப்பியாகவும் போயிருக்கு. தென்னிந்திய திரையுலகத்திற்கான 69வது ஃபிலிம்ஃபேர் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நேற்றுக்கு முன்தினம் நடந்துச்சு. அங்கே தான் இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. 69வது தென்னிந்திய திரையுலகத்துக்கான ஃபிலிம்ஃபேர் விருதுகளை வாங்குறத எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு விருதுகள் வாங்கின எல்லாரும் ஹாப்பியாக அவங்களோட இந்த விருது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வல்லவன் உங்களில் ஒருவன்